ஆனா இந்த அதிமுகன்னு ஒண்ணு இருக்குமே, அது எங்கன்னு கேட்டேன். மழை வரும்போது தண்ணி வருமான்னு கேட்டா இல்ல, சாக்கடையே வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் பேக்கேஜாவே போயிட்டு இருக்கு கட்சியெல்லாம். இப்ப சரி விட்டுருங்கண்ணே, அவங்க டெல்லியிலே இருக்கட்டும். கழக தலைவர் 2026 முதல்வர் எங்கள் அண்ணன் தலைவர் விஜய் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த வெள்ளிவாக்கத்துடைய முதல் உரை என்று, அதாவது ஒரு தொகுதிக்குள்ள போகும்போது பொதுவா ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு கேட்பாங்க. சரியா, மருத்துவமனை இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க மருத்துவமனை இல்லை. ஒரு கல்லூரி இருக்கா அப்படின்னு பார்த்தா கல்லூரிங்கிறதே இங்க இல்லை. நல்ல அரசு பள்ளி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. மழை வரும்போது தண்ணி வருமான்னு கேட்டா இல்ல, சாக்கடையே வந்துகிட்டு இருக்கு. வெள்ளிவாக்கம் கழிவு நீர் வாக்கமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பிரச்சனை மக்களுக்கு தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை இப்பதான் தெரிஞ்சு, 5 வருஷமா இங்க ஒண்ணு இல்லை. எம்எல்ஏ ஆபீஸே இங்க இல்லையா. இதுல வேற திமுக ஜெயிக்குன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன். சரி, எம்எல்ஏ ஆபீஸே இல்லைன்னு பார்த்தா கடைசியில தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ வெற்றியானனே இல்லையா. அவர் எங்க போனாருன்னு தெரியலன்னு நாளைக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவர் தான் பிறப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. அந்த கட்சியே அப்படிதான். எனக்கு பேராசிரியரையே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. ஸோ அவருடைய பேரன்கிற முறையில் தேர்ந்தெடுத்தாங்க. அவருக்கும் கெட்ட பேர், பேராசிரியருக்கும் கெட்ட பேர், இன்னைக்கு வில்லிவாக்கத்துக்கும் கெட்ட பேர். சரி, கடைசியில் எம்எல்ஏ தான் இல்லைன்னு பார்த்தா திமுகங்கிற கட்சியும் இல்லை வில்லிவாக்கத்தில். சரி, எம்எல்ஏ அழுவும் இல்லை, எம்எல்ஏவும் இல்லை, திமுக கட்சியும் இல்லை. சரி, ஓகே, திமுக தான் இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம பாபு அண்ணன்ட்ட, ஆனால் இந்த அதிமுகன்னு ஒன்று இருக்குமே, அது எங்கன்னு கேட்டேன். ஆனா அதை பேக்கேஜ் பண்ணி டெல்லிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. எல்லாம் பேக்கேஜாவே போயிட்டு இருக்கு கட்சியெல்லாம். இப்ப சரி விட்டுருங்கண்ணே, அவங்க டெல்லியிலே இருக்கட்டும். நம்ம வில்லிவாக்கத்துல இருந்து மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிப்போம். அப்ப திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லைன்னா இங்க யாரு இருக்கா சொல்லுங்க? டிவிக்கு. ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம யார் இருக்கிறோம் களத்தில்? டிவிக்கு. முதலமைச்சர் இந்த தொகுதி பக்கம் எப்பயாச்சும் வந்துட்டு போனாரா? அவரும் இல்லை கடைசியில். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே நம்பிக்கை நம்மளுடைய தலைவர் விஜய் அண்ணா. காம்படிஷன் வேணும்ல, இதெல்லாம் மாத்துறது கடைசியா ஒண்ணு பண்ணுவாங்க திமுக. பாபுன்னு ஒருத்தர் வருவார். ஓகே, அது நம்ம பாபு ஒன்ன பாத்துக்குவார், விட்டுருங்க, அவரை பத்தி பேச வேணாம். சேகர் பாபு, ஸ்னேக் பாபு அப்படின்னு நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வட்டம், நகரம், சதுரங்கம் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு வீட 2000 ரூபாய் கொடுப்பாங்க, இல்ல 3000 ரூபாய் கொடுப்பாங்க. தலைவர் நிக்கிற தொகுதின்னு 5000 போவோம். இப்பெல்லாம் ஏலம் ஆயிடுச்சு. இப்ப ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பெரம்பூரா நேற்று ஏதோ தீர்மானம் போட்டாங்க, 5000 ரூபாய் ரெடி பண்ணு. இந்த மாதிரி 5000, 3000, 2000 அடிச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்ல. நான் மக்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கணக்கு சொல்லிக்கிறேன். 5 வருஷம் மொத்தமா அடிக்கிற பணம் 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி. நான் திமுக கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். அப்பா 3000, 4000 கொடுக்காதீங்க. ஒரு 1 லட்சம் கோடி உங்க குடும்பம் அடிச்சிருக்கு. அமைச்சருங்கள்லாம் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. அதிகாரிகள் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. மொத்தம் 6 லட்சம் கோடி கடன் எதுக்குன்னா 2 லட்சம் கோடி குடும்பத்துக்கு, 1 லட்சம் கோடி இவங்களுக்கு, 3 லட்சம் கோடி தான் உண்மையான கடன். அப்ப நாம என்ன சொல்றோம்னா,
3000 கொடுக்காதீங்க. 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டா மாசத்துக்கு 50 ரூபா பிச்சை காசு கொடுக்குறீங்கடா டேய், கொஞ்சம் நல்ல காசா கொடுங்க. மக்களை பார்த்து ஏமாத்தாதீங்க. 3000 எவ்வளவு வருது? 50 ரூபா ஒரு மாசத்துக்குன்னா 600 ரூபா. 5 வருஷத்துக்கு 3000 ரூபா கொடுத்து 50,000 கோடி அடிக்க வராங்க. இதுதான் கணக்கு, மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னையிலிருந்து இந்த கணக்கை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை டிசைட் பண்றதுக்கு மாசம் 50 ரூபா கொடுக்க வராங்க தேர்தலுக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு 3000 ரூபா. 50 ரூபா கொடுத்து உங்க ஓட்டை விற்கணுமா? இந்த கேள்வியை மக்கள்கிட்ட நம்ம கேட்டே ஆகணும்.